நிலவரம் நிலவரம் அரசியல் அரங்கம் அரசியல் அரங்கம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிலவரம் நிகழ்ச்சி காலத்தின் தேவை கருதிய கருத்தாடலாக அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே தாயகத்திலே உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்களுடைய அரசியலை அழிப்பதற்கான முழு முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய அரசியலை நிலைப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலும் தாயத்து மக்கள் மத்தியிலும் இருக்கின்றன என்பதை உணர்ந்து இந்த நிலவர நிகழ்ச்சியை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். அந்த இந்த நிகழ்ச்சியிலே தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்தை நாங்கள் கேட்க விளைகின்றோம். அந்த வேளை முதலில் ஜெர்மனியிலிருந்து குமணன் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். குமணன், குறிப்பிடுங்கள். வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழ் மக்களுடைய அரசியலை பொறுத்த மட்டிலே எவ்வளவு முக்கியமாகின்றது? எங்கள் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற மனோன்னைக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அதை ஒரு பெரிய அளவில் ஒரு தேசிய பிரச்சனைக்கான ஒரு பரப்புரையாக நாங்கள் இதுவரை காலத்தில் முன்னெடுத்தது கிடையாது. காரணம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது கிராமங்கள் அபிவிருத்தி சார்ந்தது, உள்ளூராட்சி மன்றங்களுடைய அபிவிருத்தி சார்ந்தது, மாநகருடைய அபிவிருத்தி சார்ந்தது. அந்த அந்த அந்தந்த அந்தந்த இடங்கள் ஒட்டி வாழ்ற மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த விடயமாகத்தான் இவ்வளவு காலம் பார்த்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆனா இன்றைய காலப்பகுதியில உண்மையிலேயே நாங்கள் எப்பவும் எதிரி எந்த ஒரு ஆயுதத்தை தூக்குறானோ அதைத்தான் நாங்கள் அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்ன்றதை நாங்கள் ஒரு தாரக மந்திரமாக சொல்லி இன்றைய வரையும் எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வருகின்றவர். அப்ப இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னால் அனுரா என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய தலைமையிலே உருவாகிய ஜேவிபியினுடைய மறுவடிவம் என்று சொல்லப்படக்கூடிய என்பிபி, அதாவது புதிய முலாம் பூசப்பட்டு தாங்கள் புனிதமானவர்கள், தாங்கள் சமத்துவமானவர்கள், தாங்கள் இன மத பேதமின்றி எல்லாரையும் நாங்கள் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லி மக்களிட வாக்கு பெற்று மக்களுடைய ஆணையை பெற்று வந்தவர்கள். குறிப்பாக அவைன்ற கையில தான் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை இருக்குது. அவைன்ற கையில தான் பாராளுமன்றம் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் இந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய மரபு வழி தாயகத்துல கிட்டத்தட்ட இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிச்ச காலத்திலிருந்து அங்க முகாமிட்டு, அதாவது என்பிபியினுடைய முக்கியமான பிரமுகர்கள், குறிப்பாக ஜனாதிபதியிலிருந்து பிரதமர்லேருந்து முக்கியமான செயல்பாட்டாளர்கள் எல்லாரும் வடக்கு கிழக்குல முகாமிட்டு தொடர்ச்சியான சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அவையினுடைய அடிப்படை சிந்தனை என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்த நாடு தங்கட கையில இருக்கு. அதாவது அவைகள் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த 6 மாதமாக சர்வதேச ரீதியாகவும் தமிழர் தாயக பரப்பிலையும் சொல்லி கொண்டு வர்ற விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு குறிப்பாக சொல்லப்படும் இந்த இனவாதியான ரிபின் சில்வா கூட பல தடவைகளை சொல்லி இருக்கிறார், தமிழ் தேசிய கருத்தியலை தாங்கள் முறியடிச்சு விட்டோம். மக்கள் தங்களுக்கு ஆணை தந்திருக்கணும். அங்க மக்களுக்கு வர்க்க பிரச்சனையும் பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் தான் இருக்குதுன்னு சொல்லி மிகவும் ஒரு தவறான கருத்தியலை மக்கள் மத்தியில விதைச்சது மாத்திரம் இல்லாமல் சர்வதேச மட்டத்திலேயும் என்பிபி இது ஒரு பெரிய ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து வருது. அப்ப இந்த சவாலை முறியடிக்க வேண்டிய ஒரு தருணத்துல நாங்கள் இருக்கோம். அப்பதான் நாங்கள் இந்த முறை தொடர்ச்சியாக எங்களுடைய தாயக பரப்புல தமிழ் தேசிய அரசியலை நிலைநிறுத்தி இன்றும் எந்த இடத்திலையும் சூரம் போகாமல், எந்த இடத்திலையும் விட்டு கொடுப்பற்ற ஒற்றை தலைமை என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அந்த முன்னணியினுடைய தலைமையின் கீழ் இன்றைக்கு பல பேர் இணைஞ்சு தமிழ் தேசிய பேரவையாக சைக்கிள் சின்னத்துல தேர்தலில் போட்டியிட தாயகத்துல கடுமையான பிரச்சாரத்தை அவையில் செய்து கொண்டிருக்கணும். கிராம மட்டங்கள்ல, நகர மட்டங்கள்ல, மாநகர மட்டங்கள் எல்லா இடத்துலையும் ரங்கி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இந்த அரசியல் எவ்வளவு ஆபத்தானது, இந்த அனுராவால மிக நாசுக்காக தந்திரமாக முன்னெடுக்கப்படுகின்ற அரசியல் என்பது தமிழ் தேசியத்தை கருவோட வேற அறுக்கிறதுக்கான செயல்பாடு என்றதை சொல்லி அவையில் மக்களை தெளிவுபடுத்தி கொண்டு வரணும். அப்ப இந்த இடத்துலதான் நாங்களும் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து ஒரு செய்தியை எங்கட மக்களுக்கு உரிமையோடையும் தார்மீக கடமையோடையும் நாங்கள் சொல்றோம். என்னென்னு சொன்னால்,
இந்த கடந்த 6 மாத காலமாக அவையில் வாக்குறுதியாக கொடுத்த தேர்தல் மேடைகள்ல பிரச்சார மேடங்கள்ல சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை செய்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அதுக்கு முரணாகத்தான் நடந்திருக்கிறார்கள். குறிப்பாக வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பம் என்று சொல்லி வந்தவர்கள் நேற்று யாழ் மாவட்டத்திலே நடந்த ஊடகவியலாளர் சந்திப்புல வந்து சந்திரசேகரன் அவர்கள் அந்த ஜனாதிபதி ஆட்சி முறைமையை வச்சு மிரட்டி இருக்கிறார். தங்கட கையில பாராளுமன்றம் இருக்கு, தங்கட கையில ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறை இருக்குது. ஆகவே தங்கள்கிட்ட ஒரு பெரிய பலம் இருக்குது. தங்களுடைய வேட்பாளர்கள் தமிழர் தாயகத்தில் நிற்கிற வேட்பாளர்கள் வந்து தனித்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னால பெரிய இனவாதிகள் இருக்குது என்ற முறையில தான் அவருடைய அந்த மிரட்டல் இருந்திருக்கிறது. அதாவது வந்து அதிகாரத்தின் அடி உச்சத்துல போய் நின்று அதிகார மமதையில நின்று கொண்டுதான் அவர் அந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அப்ப எங்கட மக்களுக்கு நாங்க ஒரு விஷயம் சொல்றோம், எப்படி உங்களோட மக்கள் எங்கட மக்கள்கிட்ட இந்த என்பிபி பழைய ஜேவிபி வந்து வாக்கு கேட்டு உங்களை மடமாற்றி ஏமாத்தினதோ, இன்றைக்கு இந்த 6 மாதத்தில் அவை ஒவ்வொரு செயல்பாடும் தமிழ் தேசியத்தை அளிக்கிறது மாத்திரம் இல்லாமல் மற்ற பேரினவாத அரசியல் தலைவர்கள் போலவும் மற்ற பேரினவாத அரசியல் கட்சிகள் போலவும் தான் இவர்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சிறந்த உதாரணமாக நாங்கள் 2-3 விஷயங்களை சொல்லலாம். இது தொடர்ச்சியாக பல இடங்கள்ல பேசப்பட்டார். 2-3 இடங்கள்ல வந்து வீதிகளை விட்டுட்டு அந்த வீதிகளின் உரிமங்களை அவையெல்லாம் வச்சிருக்கிறது. மக்கள் மீது ஒரு அடக்குமுறை. எப்படி எங்கட மக்கள் அந்த வீதியை பாவிக்கணும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா 16 வருடம் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு அங்க போர் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்ப எந்த விதமான தமிழர் தரப்பிலிருந்து ஆபத்து வரக்கூடிய மாதிரியான எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லாத இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக எங்களோட மக்களுடைய சுதந்திரத்தை மறுத்து தாங்கள் நினைச்சதைத்தான் எங்களுடைய மக்களுக்கு வந்து கொடுக்கிறதாக எங்களுடைய வாழ்முறைமையை மறக்கிறது என்பது அடிப்படை ஜனநாயக உரிமை மறைப்பு. அப்ப இந்த அடிப்படையில பல விஷயங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் சொல்றோம், என்பிபி என்பது உங்களுக்கானது அல்ல, அது தமிழர்களுக்கானது அல்ல. அவேந்த கட்சியில இருக்கிற அல்லது அந்த கட்சியில போட்டியிடுகின்ற தமிழ் வேட்பாளர்களை பாருங்கள், ஒரு 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 வினத்திறனற்றவர்களாக இருக்கிறார்கள், கை கட்டி மௌனிகளாக இருக்கிறார், வெக்கம் கட்ட வேலை. அவர்கள் சொல்றார்கள் தாங்கள் புரொஃபசர், தாங்கள் அதிபர், மருத்துவம் அந்த இந்த பகுதிகளில் இருந்து வந்தவர்கள், தாங்கள் ஆளுமை மிக்கவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்க ஒருவரை கதைக்க விட்டுட்டு இவர்கள் மௌனிகளாக இருக்கிறார். இந்த 6 மாதத்துல பாராளுமன்றத்துல தமிழர் தேசத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஏதாவது காத்திரமான உரைகளை தமிழ் இனம் சார்ந்து பாராளுமன்றத்துல முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற இல்ல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் மருதங்கணியிலிருந்து முள்ளிவாய்க்கால் வேற கடற்கரை கிராமங்களை ஒட்டி கிட்டத்தட்ட 6,000 ஏக்கர் நிலப்பரப்பு வந்து கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு. இதன் அறிவிப்பை வந்து வர்த்தக மாநில 28ஆம் தேதி அறிவிச்சிருக்கணும். அப்ப பாருங்க எங்களுடைய வாழ்வாதாரத்துல எப்படி கை வைக்கணும், எங்களோட பொருளாதாரத்துல எப்படி சுரண்டினம் என்று சொல்லி. இந்த கிராமங்கள் என்பது வந்து பாரம்பரியமாக மீன்பிடிய தங்களுடைய பொருளாதாரமாக கொண்டு வாழ்ந்த மக்களுடைய இடம். அப்ப இந்த இடங்களை கபலீகரம் செஞ்சு இந்த நிலங்களை அபகரிச்சு போட்டு அங்க ஒரு சிங்கள குடியேற்றத்தை கொண்டு வந்து அந்த சிங்களத்தை குடியேற்றத்தினூடாக எங்கட இனப்பெரம்பலை மாத்தி அதே எங்கட பொருளாதாரத்தின் அடிமடியில கை வைக்கிற வேலை, இப்படி பல மோசமான செயல்பாடுகளை மெல்ல மெல்லமாக நகர்த்துறதுக்கான திட்டத்தோடு தான் என்பிபி அதாவது ஜேவிபியினுடைய மறுவடிவம் வந்து இந்த எங்களுடைய தமிழர் தாயகத்தில் ஆக்கிரமிச்சு நிக்குது. அவர்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்றார்கள் என்றால் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சர்வதேசத்துக்கு சொல்வார்கள், தாங்கள் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தை மாத்திரமில்லை, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட சிறப்பு ஜனாதிபதி ஆட்சி முறையை மாத்திரமில்லை, தமிழர்களுடைய நகரங்கள், கிராமங்கள், மாநகரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தான் கைப்பற்றி விட்டோம். ஆகவே இங்க அவைகளுக்கு ஒரு இனப்பிரச்சனை இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார். அப்ப எங்கட இனத்தை அழிச்சு தொடர்ச்சியாக எங்கள் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்பை நிகழ்த்தி கொண்டு எங்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து கொண்டு எங்களுடைய பொருளாதாரத்தை அழிக்கிற சிந்தனையோட அவர்கள் களமிறங்கிப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் விழிப்பாக இருக்கணும், மக்கள் இதுல இருந்து தெளிவடையணும். தயவு செய்து ஏமாந்து போகாதீர்கள். உங்கள்கிட்ட மண்டாட்டமா தான் நாங்க கேட்கிறோம், உரிமையோட தான் நாங்கள் கேட்கிறோம். ஏன்னா எங்கட மக்களை தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அப்ப எங்கட கிராமத்து உறவுகள், எங்களுடைய நண்பர்கள், அதே நேரத்துல
இந்த தாயகத்துல இருந்து கொண்டு என்பிபிக்கு பணி செய்கிறவர்களாகலாம் அல்லது வேற வேற கட்சியில பணி செய்கிறவர்களாக இருக்கலாம், தயவு செய்து சிந்தித்து செயற்படுங்கோ. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய நீங்கள் பலப்படுத்த விட்டால் நாங்கள் பாரிய ஒரு பின்னடைவையும் பாரிய ஒரு சவாலையும் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். தயவு செய்து மீண்டும் மீண்டும் திருப்பி கேட்கிறோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு உங்களுடைய ஜனநாயக கடமையான அந்த வாக்குரிமையை கொடுத்து அவர்களை ஒரு பெரும் பலம் பொருந்திய சக்தியாக தமிழர் தாயத்தில் உருவாக்குங்கள். நாங்களும் அவர்களும் அதாவது நிலமும் புலமுமாக இணைஞ்சு எங்களுடைய மக்களின் உரிமைக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், பாடுபடுவோம், அர்ப்பணிப்புடன் என்று வேலை செய்வோம் என்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொள்றேன். ஆமாம், மிக முக்கியமான ஆழமான கருத்துக்களை பதிவு செய்கின்றீர்கள். இதிலே முக்கியமான ஒரு விடயத்தை தொட்டு செல்லாமல் நினைக்கின்றேன். அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பும் ஸ்ரீலங்காவுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பும் அனுராவுடைய கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள், சர்வதேசத்திடம் வைத்திருக்கின்றார்கள். அதாவது இங்கு பாருங்கள், தமிழர்கள் எல்லாம் நமக்கு வாக்கு போட்டிருக்கின்றார்கள், அவர்கள் எந்த விதமான பிரிவினைவாதத்தையும் விரும்பவில்லை, இங்கே ஒரு சுமூகமான தீர்வைத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள், ஒற்றையாட்சியின் கீழ் அவர்கள் சேர்ந்து வாழ விரும்புகின்றார்கள் என்ற செய்தியை வெளிப்படையாக கடந்த காலங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை மக்கள் சரியாக உணர்ந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இல்லை, இந்த கட்சிகள் இனவாத கட்சிகள், இவர்கள் தமிழ் மக்களுக்கான எந்த தீர்வையும் தரப்போவதில்லை, நாங்கள் எங்களுக்கான நிரந்தரமான தீர்வை எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்ற செய்தியை சொல்வதற்கு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்ற விடயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். தொடர்ந்து நாங்கள் அஞ்சலியிடம் சொல்லலாம். அஞ்சலி, குறிப்பிடுங்கள், நீங்கள் இந்த ஊடகத்துறையிலையும் இந்த தமிழ் தேசிய செயற்பாட்டிலும் தொடர்ச்சியாக இருந்து வருகின்ற ஒரு அந்த வகையிலே இந்த ஸ்ரீலங்காவுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தமிழ் மக்கள் முக்கியமாக இந்த தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் இது பரவலாக எல்லா இடமும் பேசப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே எவ்வளவு முக்கியம் பெறுகின்றது? நிச்சயமாக இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க இப்ப தாயகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் பல இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அனுரகுமார திசாநாயக்க அவர் ஜனாதிபதி தான். ஒரு ஜனாதிபதி ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வர வேண்டிய தேவை அங்கு இல்லை. ஏனென்றால் அங்கு உள்ள சாதாரண நபர்களோ அல்லது கட்சியின் அடுத்த ஆட்களோ அந்த கட்சியில இருக்கிற ஆட்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் வடக்கு கிழக்கை மையமாக கொண்டு வடக்கு கிழக்கை தாங்கள் எந்த வகையிலாவது கைப்பற்றி விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு ஜனாதிபதியை அழைத்து ஏனென்றால் ஜனாதிபதி பேசினால் அது அந்த தேர்தல் சட்டத்துக்குள் அது வராது என்ற ஒரு விதி இருக்கிறதாம் அங்கே. ஆகவே ஜனாதிபதியை அழைத்து பல்வேறு வகையான தமிழ் தலைவர்களை தமிழ் மக்களே வெறுக்கும் அளவுக்கான பேச்சுக்களை அவர்கள் மேடைகளிலே நிகழ்த்தி வருவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அதாவது தங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் தாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் தாங்கள் அந்த பிரதேசத்துக்கு எந்த விதமான அபிவிருத்தியை செய்ய வேண்டும் என்பதை ஒன்றுக்கு 10 முறை யோசிப்போம் என்று பேசியிருக்கின்றார். அதே நேரம் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாம், அரசியல் தலைவர்கள் எல்லாம் காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றி வந்திருக்கிறார்கள். இனி அவர்கள் உங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இந்த அதாவது அனுராவின் அரசாங்கம் தமிழ் மக்களை இனி நாங்கள் வெவ்வேறு அல்ல, நாங்கள் ஒன்று, எல்லாரும் ஒன்று, நாங்கள் உங்களுக்கு இருக்கின்றோம் என்ற ரீதியிலே ஜனாதிபதி அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சார மேடைகளிலே பேசி வருவதை நாங்கள் அனைவரும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இந்த வகையிலே தமிழ் மக்கள் அனைவரும் ஏன் இந்த தமிழ் தேசியத்தின்பால் தொடர்ந்து நிற்க வேண்டும் என்றால், உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது எங்களுடைய வீடு, எங்களுடைய வீதி, எங்களுடைய கட்டமைப்புகள் என்பவற்றை எவ்வாறு நாங்கள் நிர்வகிக்க வேண்டும், அதற்கு அந்த நிர்வாகம் எவ்வாறு உதவி செய்ய வேண்டும், ஒரு காணியோ அல்லது ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுவதென்றால் அதை நிர்வகிப்பதற்கு எங்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அதே நேரத்திலே எங்களுடைய தமிழ் மொழியோ அல்லது எங்களுடைய பாரம்பரிய நிலங்களோ கைவிட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு உறுப்பினரைத்தான் நாங்கள் எங்களுடைய பகுதிக்கு தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் உதாரணமாக நீங்க தையிட்டிய பார்த்தீங்க என்று சொன்னால், தையிட்டியிலே அந்த நிலம் பறிபோவதற்கு காரணம் அங்கே அப்பொழுது இருந்த அந்த
பொறுப்பற்ற நிர்வாகிகள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதான் உண்மையாகவும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த அனுரகுமார அரசாங்கத்துக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே களமிறங்கி இருப்பவர்கள் இவ்வாறு நிர்வாக உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற உத்தரவுகளுக்கு அமையத்தான் அந்த வேலைகளை அவர்கள் செய்வார்கள். ஒரு பொதுமக்களுக்கு தேவையான அல்லது தமிழ் மக்களுடைய காணி பறிபோகிறதோ அல்லது இன்று நீங்கள் பாருங்கள், பாராளுமன்றத்தில் 3 ஜேவிபி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். என்றைக்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இந்த 6 மாதத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடக்கின்ற அநியாயங்களை பற்றி அவர்கள் என்றைக்காவது கரைத்திருக்கிறார்களா? இல்லை. இந்த காவல் நிலையங்களிலே தமிழ் பொதுமக்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு வகையான அட்டூழியங்கள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் எந்த ஒரு அவர்களுடைய பேச்சிலாவது இது தொடர்பாக அவர்கள் பேசியதே இல்லை. சமீபத்திலே ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருந்ததாக நான் அறிந்தேன். அதிலே 3 குரங்கு பொம்மைகள் என்று அவர்களை குறிப்பிட்டிருந்தார்கள். சரியாகத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேர் எங்களுக்கு ஒரு உதாரணம். இந்த 3 பேர் போலத்தான் நாங்கள் தமிழ் தேசிய அதாவது தமிழ் தேசிய அந்த கொள்கையோடு ஒருமித்து இருக்கின்ற நபர்களை நாங்கள் தெரிவு செய்யாவிட்டால் அங்கு அதாவது அனுரகுமார அரசாங்கத்தின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் இந்த 3 குரங்கு பொம்மைகள் போன்று 1000 குரங்கு பொம்மைகளாகத்தான் அங்கு இருப்பார்கள். தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அதனால் கிட்ட போவதில்லை. ஆகவே மக்கள் நாங்கள் தெளிவாக சிந்திக்க வேண்டும். தற்பொழுது தமிழ் தரப்பிலே 3 கட்சிகள் இங்கே உள்ளூராட்சி தேர்தலிலே களமிறங்கி இருக்கு. முக்கிய 3 பிரதான கட்சிகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளடங்கிய தமிழ் தேசிய பேரவை, அதே நேரம் தமிழரசு கட்சி. தமிழரசு கட்சியை பற்றி எங்களுக்கு தெரியும். அங்கே பிளவுகள், உட்கட்சி பூசல்கள், சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் ஒற்றையாட்சியை ஆதரித்து செயற்படுறவர்கள் என்று. அடுத்ததாக ஜனநாயக தேசிய கூட்டணி என்று இருக்கிறது. அவர்களும் இந்த தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் நடக்கும் பொழுது எந்த விதத்திலும் அவர்கள் போராட்டங்களிலோ அல்லது அவர்களுக்கு சார்புள்ளையிலோ நாங்களை பார்த்ததில்லை. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவையானதுதான் இந்த காலகட்டத்திலே தமிழ் மக்களுக்குரிய ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு பெரும் கட்டமைப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர்களுடைய அந்த உறுப்பினர்களை நாங்கள் எங்களுடைய நிர்வாக கட்டமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் எங்களுடைய நிலம் பாதுகாக்கப்படும். எங்களுடைய தேசிய கவிஞர் அவர்கள் கூறியது போல, நிலம் இழந்து போனால் நாங்கள் பலத்தை இழந்து விடுவோம். ஆகவே இந்த உள்ளூராட்சி சபை கட்டமைப்புகள் தான் அந்த நிலத்தை எங்களுக்காக வைத்திருக்கின்ற ஒரு வேலையை அவர்கள் தான் அதை பாதுகாப்பதற்குரிய வேலைகளை செய்வார்கள். ஆகவே உள்ளூராட்சி சபை தேர்தலிலே எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய நிலங்களையும் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளையும் கட்டி காக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கிறது என்பதையும், தற்காலிக பொய் பரப்புரைகளுக்காக நாங்கள் அதில் எடுபட்டு போகக்கூடாது. மக்கள் வடிவாக சிந்திக்க வேண்டும். காலங்காலமாக சிங்கள அரசாங்கங்கள் எப்படி இருந்தனவோ அப்படித்தான் இந்த ஜேவிபியும் இருக்கிறது. அவர்கள் இந்த பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதனால் எந்தவித ஒரு நன்மையும் எங்களுக்கு கிடைக்க போவதில்லை. நாங்கள் ஒரு தவறு செய்ய போகிறோமே ஆனால் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே தொடர்ந்து 5 வருடங்களுக்கு நாங்கள் அதன் பலனை நாங்கள் அறுவடை செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே தமிழ் மக்களை நீங்கள் சரியாக சிந்தித்து தமிழ் தேசிய கட்சியாக இருக்கின்ற தமிழ் தேசிய பேரவையில் உள்ளடக்கி இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஏனைய அந்த கூட்டமைப்பு கட்சிகளுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி சரியான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. மிக ஒரு முக்கியமான விடயம், அதாவது தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் இருக்கின்ற பல கட்சிகள் ஒற்றையாட்சியை ஆதரிக்கின்ற கட்சிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் இற்றை வரைக்கும் தமிழ் தேசிய அரசியலை வலுப்படுத்துகின்ற கட்சியாக, அதனுடைய செயற்பாட்டிலே இருக்கின்ற கட்சியாக, களத்திலே நிற்கின்ற கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இற்றைவரை தமிழ் மக்களுடைய அரசியலை முன்னெடுத்து வருகின்றது என்பது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விடயம். அதனால்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை
அழிப்பதற்கும் பலமிழக்கச் செய்வதற்கும் பல்வேறு சூழ்ச்சிகளை அவர்கள் நோக்கி தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள் என்பதும் ஒரு மறைக்க முடியாத உண்மை. நிச்சயமா. ஆனால் இந்த விடத்தில் ஒரு விடயம், முக்கியமான விடயம், அதாவது திருமிகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் காலத்தின் தேவை உணர்ந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஓர் குடையின் கீழ் இணைந்து தமிழ் தேசிய அரசியலை வெல்வதற்கு ஒன்றிணையுமாறு எல்லோடவும் நேரடியாக சென்று பேச்சுக்களை நடத்திய போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி நின்ற கட்சிகள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கீழ் சைக்கிள் சின்னத்தில் இணைந்து போட்டியிடுகின்றார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. காலத்தின் தேவை உணர்ந்து தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய அரசியலை அழிக்காமல் இருக்க வேண்டுமானால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த அரசியலை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லோரும் ஒரு உறுதியான தலைமையின் கீழ் இணைந்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அது நிச்சயமாக எதிர்காலத்திலே ஒரு பல திருப்புமுனைகளை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றோம். தொடர்ந்து நாங்கள் நியூட்டன் அவர்களிடம் பெறுகின்றோம். குறிப்பிடுங்கள் நியூட்டன், நீங்கள் கூட நீண்ட காலமாக தமிழ் தேசிய செயற்பாட்டில் இருக்கின்ற ஒருவர். இன்றைய காலம், நாங்கள் எத்தனை காலம் இந்த போராட்டங்களிலே பல்வேறு வழிகளிலே எமது முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வந்திருக்கின்றோம். ஆனால் இப்போது இருக்கின்ற காலம் என்பது மிகவும் ஒரு சவாலான காலம். அதாவது அனுர அரசை ஒரு மீட்போர் போன்று நம்புகின்ற சிலரும் எங்களுக்குள் இருக்கின்றார்கள். படித்தவர் முதல் பாமர மக்கள் வரை இருக்கின்றார்கள். இது திட்டமிட்டு எமது மக்களை பொய் பரப்புரை கூடாக அவர்களை தங்கள் பக்கம் இழுத்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று தமிழ் தேசிய அரசியலை அழிப்பதற்கான முழு வேலைப்பாடாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்ற அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? வணக்கம். இந்த நேரத்தில் தாயார் மக்களுக்கும் உலகெங்கும் வாழ்கின்ற மக்களுக்கும் எங்களுடைய விழிப்பு ஏற்படுத்துவதற்காக இந்த சந்திப்பில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். உண்மையில ஒரு மொழிவாய்க்கால் மே மாதத்துல நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த மே மாதத்துல தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலும் நடக்குது. வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கல இந்த கல்லோயாவில இருந்து நில ஆக்கிரமிப்பு தொடங்கப்பட்டு இன்றைக்கு தைட்டு வரைக்கும் அது நீண்டு கொண்டு இருக்குது. இந்த இடைவெளிப்பட்ட அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சிங்கள பேரவாத கட்சிகள் அந்த சிங்கள பேரவாத சித்தாந்தத்துல ஊர்ன சிவப்பு நீல கட்சி வந்தது, பச்சை கட்சி வந்தது, இந்த மொட்டு கட்சி, இப்படி அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி இன்றைக்கு ஜேவிபி என்ற அரசாங்கம் வந்திருக்காது. மற்ற பேரை சொல்ல தேவையில்லை. அது திட்டவட்டமாக ஜேவிபி என்ற ஒரு கட்சி தான் இன்னைக்கு தங்களை முகத்தை மாத்திக்கொண்டு இந்த சமகாலத்துல அரசாட்சியில ஏறி இருக்குது. அப்ப இந்த ஜேவிபி என்ற பின்னணியை பார்க்க எங்கட நீண்ட இந்த விடுதலை போராட்டம் 2009 மௌனிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு ஒரு 16 ஆண்டுகளை கடந்தபடியா அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த போராட்ட வழிமுறைகள், போராட்டத்துல நாங்கள் பட்ட துன்பங்கள், அவலங்கள், இனஅழிப்புகளை பற்றி உண்மையா தொடர்ச்சியான ஒரு உரையாடல் இல்லாமல் போனதுதான் காரணம். இந்த வகையில நாங்கள் இந்த நேரத்தில் எல்லாரையும் குற்றஞ்சாட்டாட்டாலும் உண்மையா எங்களோட தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய அந்த கட்டமைப்பு தான் இன்றைக்கு தவற இழைச்சிருக்கு. ஏனென்றால் அந்த இடைவெளியை விட்டுட்டு அதுக்கு உண்மையா பொறுப்பெடுக்க வேண்டிய அமரத்துவமடைந்த சம்பந்தன் அவர்களும் இன்று அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற சுமந்திரன் தான் முழு பொறுப்பேற்கணும். இன்றைக்கு மக்களை நாங்கள் குறை சொல்லாத மக்கள் இன்றைக்கு குறிப்பிட்ட சிறு வீதமான மக்கள் அனுர் அரசுக்கு பக்கம் போயிருக்கிறோம். எனக்கு இன்றைக்கு இந்த நேரத்துல நான் ஒரு கடந்த கால செய்தி ஒன்றை சொல்லி வைக்கிறேன். எங்களோட கேஸ்டோன்ன அன்றைக்கு எங்களோட ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற நேரம் இந்த புலம்பெயர்ந்த கட்டமைப்புகளுக்கும் மக்களுக்கும் ஒரு அறிவித்தலை விடுத்து இருந்துச்சுன்னா இந்த படித்த மட்டங்கள் எங்களோட தேசிய தலைவரை இந்த போராட்ட களத்தில இருந்து அப்புறப்படுத்தி போட்டு அதை மேற்குலகத்தின் அல்லது சர்வதேசத்தின் ஒரு நயவஞ்ச நடவடிக்கையாக ஏன்னா தேசிய தலைவர் இருக்கும் வரைக்கும் இந்த தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை அழிக்கலான்றது திட்டவட்டமாக நம்பியிருந்தபடியா தேசிய தலைவரை இந்த படத்துல இருந்து அப்புறப்படுத்தி போட்டு தமிழ் விடுதலை பிள்ளைகளை அப்புறப்படுத்தி போட்டு இன்னொரு பிரிவுகளை கொண்டு விட்டு எங்களோட போராட்டத்தை மலினப்படுத்துறதுக்கான செய்கிற முயற்சியில இறங்கியிருக்கிறோம். எனவே எங்களோட கட்டமைப்புகள் எல்லாருக்கும் அலர்ட் ஆயிருங்கோ, நீங்கள் எல்லாரும் உறுதியாயிருங்கோன்னு சொல்லி ஒரு அறிவித்தலை விட்டதை வேணும் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த நேரத்துல அந்த அறிவித்தல் விட்டது. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு கணிசமான படிச்ச மட்டங்கள் தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல, குறிப்பா யாழ்ப்பாணத்தை தான் நாங்க எடுத்து பார்க்கணும். யாழ்ப்பாணத்துல படிச்ச மட்டங்கள் பாமர மக்கள் விடுங்க படிச்ச மட்டங்கள் இன்னைக்கு என்பிபிக்கு துதிபாடி கொண்டு அவங்களுக்கு அரசுரணியாக வேலை களத்துல குதிச்சிருக்குது. சரி, இதுல ஒரு காலத்துல நாங்கள் பல எங்களோட நண்பரோட உரையாடி கொண்டு வரோம். கேரளா ஆண்டுவம், பிள்ளையார் ஆண்டுவம் அல்லது டக்ளஸ் ஆண்டுவம், இப்படி ஸ்ரீலங்கா பேரவாதிகளுக்கு லிபியா ஆண்டவங்களை பற்றி நாங்கள் கணக்கில் எடுக்கிறேன். ஏன்னா காலகாலமா அவங்க இந்த கொள்கையெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது என்று பாத்தீங்கன்னா
புலம்பின தேசத்திலேயும் வெள்ள வேட்டியையும் கட்டிக்கொண்டு வெள்ளச்சேட்டையும் போட்டுக்கொண்டு தமிழ் தேசியம் பேசின தேசிய பணியாளர் என்று தங்களை சொல்லிக்கொண்ட ஒரு சிலரும் கட்டுரைகளை கவிதைகளை ஆட்டி எத்தனையோ விடயங்களை தேசியம் சார்ந்து எழுதி கொண்டிருந்தவர்களும் தாயகத்திலேயும் விரிவிரியாளர்கள் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் இன்ஜினியர் டாக்டர் என்று இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு என்பிபிக்கு போய் நிற்கிறாங்க. இன்றைக்கு என்பிபியில என்பிபி விட்ட ஒரு 4 விடயத்தையாவது எங்கட மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒன்று பாத்தீங்கன்னா, நாங்கள் சுனாமி கட்டமைப்புல உலகமே பிரதவித்து போய் நின்ற நேரத்துல ஒரு மனிதாபிமான அடிப்படையான அந்த உதவியை செய்வதற்கு மறுப்பு தெரிவித்து மிக பெரும் போராட்டத்தை செய்து அந்த சுனாமி கட்டமைப்பை சிதைச்சு சின்னமாக்கியது இந்த ஜேவிபி. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, எங்கட வடக்கு கிழக்கு தாயகத்தை எப்படியாவது பிரிச்சு எங்கட இணைப்பை செய்யணும் என்று திட்டமிட்டு அவங்களோட நீதிமன்றத்துக்கு போய் வழக்க கொண்டு போய் அந்த வடக்கு கிழக்கை பிரிச்சது இந்த ஜேவிபி. அடுத்தது போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை உலக நாடுகளோட சேர்ந்து எங்களோட அமைப்பும் எங்களோட இத்திரிய படத்தோட நின்ற எங்களோட தேசிய விடுதலை போராட்ட அமைப்பு விடுதலை புலி அமைப்பு ஒரு சர்வதேச ஒழுங்கின்படி ஒரு போர் நிறுத்தத்தின் ஊடாக எங்களோட மக்களுக்கு தீர்வு காணணும் நிற்கல அந்த போர் நிறுத்தத்தை சிதைத்து சின்ன பின்னமாக்கின இந்த ஏவிபி. அதை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இன்றைக்கு இந்த நான் குறிப்பிட இந்த மாதத்துல முள்ளிவாய்க்கால் நிகழ்வை நாங்கள் எதிர்கொள்ள போறோம். 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அன்றைய முள்ளிவாய்க்கால மட்டும் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஆனா இந்த ஜேவிபி தான் குறிப்பிட்ட பல்லாயிரக்கணக்கான ராணுவத்தினர், அதாவது ராணுவம் சின்னாபின்னமாக போய் பலமிடந்து போய் நின்ற நேரம் அவர்களுக்கு ஆக்சிஜனை கொடுக்குற மாதிரி ராணுவத்தை பல்லாயிரக்கணக்கில் மூல முடுக்கெல்லாம் கிராமமாக அந்த கஷ்டப்பட்ட சிங்கள மக்களை சிங்கள இளைஞர்களை சேர்த்து அணிவகுத்து கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு பலத்தை கொடுத்து இன்றைக்கு முள்ளிவாய்க்கால மிக பெரும் இனஅழிப்பை செய்தது இந்த ஜேவிபி. அப்ப இன்றைக்கு இந்த ஜேவிபிக்கு தான் எங்கட மக்கள் குறிப்பாக வடக்கு மாகாணத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறோம். அப்ப எங்கட மக்கள் என்று அறியாமை என்று சொல்லவா இல்லை எங்கட அரசியல் கட்சியில் என்று புலி என்று சொல்லவா என்றதான் இன்றைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டிய விடயமா இருக்கு. ஆனா ஒரு விடயம் இருக்குது, கடந்த காலத்துல கடந்த தேர்தலையும் நாங்கள் முழுமையாக என்பிபி ஏவிபிக்கு போய் எங்கட மக்கள் வாக்களிச்சோம் என்று சொல்ல அந்த கற்பனை வாதத்துல நாங்கள் இருக்க தேவையில்லை. ஆனால் இது ஆரோக்கியமான நிகழ்வாகவும் பார்க்க முடியாது. 23% மக்கள் வாக்களிச்ச மக்கள் 23% மக்கள் போய் அந்த சிங்கள பேரவாத கட்சி ஒன்றுக்கு வாக்களிச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆரோக்கியமான விடயம் இல்லை. அதை நாங்கள் தடுத்து நிறுத்தணும். ஏனென்றால் இந்த சமகாலத்துல நாங்கள் சர்வதேசத்திலேயும் தாயகத்திலேயும் பல்லாயிரக்கணக்கான எண்ணற்ற தேசாபிமானிகள் இந்த தேச விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். சரியா, சர்வதேசம் எங்கட போராட்டத்துக்காக ஒரு அங்கீகாரத்தை மெல்லமா கொடுத்து கொண்டு வர இந்த நேரத்துல எங்கட மக்கள் இப்படியான ஒரு வாக்குகளை அள்ளி வழங்கி ஒரு பேரவாத கட்சிக்கு நாங்கள் வாக்களித்து விட்டோமே என்று சொன்னால் சர்வதேசத்திட்ட போய் நாங்கள் எங்கட நீதிக்கான இனப்படுகொலைக்கான கோஷங்களையோ எங்கட விருப்பங்களையோ தெரிவிக்க முடியாது. ஏன்னா சிங்கள மக்களோட சேர்ந்து வாழ்ந்து நாங்கள் சிங்கள மக்களோடையே நாங்கள் அந்நியமாகி அப்படியே கரைஞ்சு போறோம். இன்றைக்கு சிலாபம் நீர்வொழும்பு எப்படி தமிழ் பிரதேசங்கள் தமிழ் மக்கள் எப்படி சிங்களமயமாகி சிங்கள மக்களாக வாழ்ந்தார்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு தையிட்டு பியார யாழ்ப்பாணம் பவனியா முல்லைத்தீவு அம்பாறை திருவண்ணாமலை மட்டக்களப்பு எல்லா மன்னார் எல்லாமே முல்லைத்தீவு எல்லாமே சிங்களமா போகுது. ஆகையினால் நிச்சயமா நாங்கள் விழித்துக் கொள்ளணும். தயவு செய்து எங்கட மக்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், இன்றைக்கு நாங்கள் கொள்கை வழிதான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு தேசிய மக்கள் முன்னணிக்கான அரசியல் கட்சிக்காக நாங்கள் உடனே நிற்கிறேன். அந்த கட்சியும் அந்த கொள்கையோட நிற்குது. இது கட்சி அரசியல் இல்ல, போராட்ட அரசியலை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப கொள்கைக்கு தான் அங்க முன்னுரிமை, லட்சியத்துக்கு தான் முன்னுரிமை. அந்த அடிப்படையில தான் மக்கள் முன்னணி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆதரிக்கிறோம். தேசாபிமானிகள் புலம்பெயர்ந்த தேசத்துல பெரும்பான்மையான மக்கள் முன்னணிக்கு ஆதரிக்கிறதுன்றது அவங்க கட்சியின் கொண்ட விருப்பம் இல்லை. அந்த கட்சி இந்த உறுப்பினர்கள் கொண்ட லட்சியத்துல கொண்ட உறுதியால தான் அந்த லட்சியத்துக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் அணிவகுத்து அந்த கொள்கைக்கு பின்னால் நிற்கிறோம். அந்த கொள்கை என்ன கொள்கைன்னு சொன்னால் தமிழீழ விடுதலை புலிகளும் எங்களுடைய தேசிய தலைவரும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எவ்வாறான ஒரு விடுதலை வேண்டும், சுய நிர்ணயத்தோட நாங்கள் ஒரு தேசத்தை அமைக்க வேண்டும், நாங்கள் எங்களை ஆள வேண்டும் என்ற அந்த அடிப்படை கோட்பாட்டோட அந்த மக்கள் முன்னணி முன்னெடுத்து செல்வர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முன்படியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்து வச்சிருக்கு. கடந்த காலத்துல எல்லாரும் பெரும்பாலாக குற்றஞ்சாட்டி ஆக்கிரமிக்கணும், மக்கள் முன்னணி தனித்துவமானிக்குது, உடனே சேர்க்கையில் இன்றைக்கு அந்த காலம் கனிஞ்சிருக்குது. சரியபடியே இன்றைக்கு 4-5 கட்சிகளோ தனிநபர்களோ தேசாபிமானிகளோ உண்டா சேர்ந்திருக்கிறோம். இது ஒரு முன் நடவடிக்கையா பார்த்து எதிர்காலத்துல இதோட நிறுத்த இயலாது. எதிர்காலத்துல அங்கங்க இருக்கிற தேசிய செயற்பாட்டாளர்கள் தேசிய அபிமானிகளை தாயகத்துல நாங்கள் உண்டா சேர்க்கணும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா பலம் பெற்றாதான் எங்க தமிழ் தேசியத்துக்கு எதிராக நின்று செயல்படுற தமிழ் கட்சிகளோ அல்லது இந்த என்பிபிக்கு பின்னால அனுமதித்து நிற்கிறவர்களையே நாங்கள் துடைச்சளிக்கலாம். அதனால எங்கட மக்கள் இந்த தேர்தலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லூரியான துவங்கின இந்த இன அழிப்பு இன்றைக்கு கைவிட்டி வரை நிக்குது. உள்ளூராட்சி தேர்தலை பற்றி நாங்கள் இன்றைக்கு கலைக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் எங்களோட தேசிய போராட்டம் ராபத்தான கட்டத்தில் நிற்குதுன்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும்.
ஏன் உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் ஒரு பிரச்சாரத்தை செய்ய முடியாது கண்டால் உள்ளூராட்சி தேர்தலில் கைப்பற்றி நாங்கள் என்று சொன்னா பேருந்து நாங்கள் அங்க வடமாகாணம் பேருந்து பாராளுமன்றம் அதை பற்றி எல்லாம் கிடைக்க வேண்டிய அவசியமே வராது. ஏன்னா முழுக்கமே சிங்களமயமாக போகுது. இதைத்தான் நாங்கள் மக்கள் உணரணும். சரி, அன்றைக்கு நாங்கள் சின்ன சின்ன அடிப்படை வசதிகளுக்காக இந்த போராட்டத்தை நடத்த இல்லை. 50,000 40,000 போராளிகள் இந்த அற்ப சற்ப சலுகைகளுக்காக அவர்கள் வீரச்சாவை தழுவிக்கொள்ள வாழ்ந்திருக்கலாம். எவ்வளவு கற்பனைகளோட தான் அவர்களுடைய காலம் கடந்தது. தங்கள் உயிரை கட்டாசி வரைக்கும் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் கொடுக்க எத்தனை இளம் போராளிகள் இளம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். கட்டாசி நிமிடத்திலேயும் இனி இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் மீளேறாது, நாங்கள் முள்ளிவாய்க்கால மௌனிக்க போதென்று தெரிஞ்சும் அந்த எங்களுடைய தற்கொலையாளர்களும் எங்களோட மாவீரர்களும் தங்களை உயிரை ஏன் கொடுத்துக்கிறோம் என்று சொன்னால் நாளைக்கு எங்களோட போராட்டத்தை அடுத்த தலைமுறை நாங்கள் லட்சியத்தை விட்டுக் கொடுக்காட்ட அடுத்த தலைமுறை இந்த போராட்டத்தை கொண்டு போகணும் நம்பிக்கையில தான் அந்த ஆத்மாக்கள் முள்ளிவாய்க்கால உறங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் 18ஆம் தேதி போய் சடங்குக்காக முள்ளிவாய்க்கால போய் நிகழ்வு செய்ய இயலாது. புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் சடங்குகளுக்காக நிகழ்வுகளை செய்ய இயலாது. அந்த சடங்குகளுக்கு ஒரு இது அர்த்தம் கிடைக்கணும் என்றால் நாங்கள் விடுதலை போராட்டத்தை முன்னோக்கி நகர்த்தோணும். அதுதான் உண்மையான பணியா இருக்கும். இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லாத போராட்டத்தை சொல்லுங்க. இந்த இடத்துல போராட்டம் இல்லை, நாங்கள் அவங்களுக்காக வரைஞ்சு கட்டு இல்லை. அவங்க எல்லா போராட்டத்திலையும் முன்னிருக்கிறாங்க. காணியாவரிப்பாக்கா ஒவ்வொரு போராட்டத்திலையும் அவங்க களத்தில் நின்று போராடி இருக்கிறோம். அதுதான் உண்மையான விடயம். அதுக்காகத்தான் அவைகளை ஆதரிக்கிறோம். ஆனா அவைகள் படத்தை கூட்டணும். எல்லாரையும் இந்த தேசியத்துல உறுதியளிக்கிறாக்களை அவைகள் கட்டாயம் கொண்டு இணைக்கணும். இதுதான் செய்தி. ஆனா நிச்சயமாக இந்த தேர்தல் என்ன செய்தியை சொல்ல போதும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒன்று தெரியும், எல்லாருக்கும் தெரியும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது இந்த தமிழ் தேசிய பேரவை தோத்தால் என்ன வெண்டால் என்ன எத்தனை ஆசனங்களை பிடிச்சாலும் அவர்களும் இந்த தமிழ் தேசிய செயல்பாடுல புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற நாங்களும் இந்த விடுதலை போராட்டத்தை கைவிட போற இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபர்களோ ஒரு குழுவோ இந்த போராட்டத்திலிருந்து விலகி என்பிபிக்கோ அல்லது சிங்கள பேரவாத கட்சிக்கோ ஆதரவு தெரிவித்தாலும் எங்களுடைய இளைய தலைமுறை இன்றைக்கு போர்க்களத்துல நிக்குது. இன்றைக்கு வெளிநாட ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய பிரதிகளை போய் தட்டி எங்களுடைய போராட்டங்களை பற்றி விளங்கிப்படுத்தி கொண்டு வருகிறோம். எத்தனையோ அர்ப்பணிப்போட செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தங்களை வேலையை விட்டிருக்கிறோம். எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறோம். எத்தனையோ முன்னெடுப்புகள் இப்ப நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு பிரித்தானியா கூட ஒரு முன் நகர் ஒன்றை எடுத்திருக்குது. பயணத்தடி ஒன்றை விதிச்சிருக்குது. அது ஒரு ஆரம்ப கட்டம் தான். இன்னும் போக வேண்டிய காலம் இருக்குது. அதுக்கான வேலை திட்டங்களை எங்களோட கட்டமைப்புகள் மட்டும் இல்ல, ஏனைய தேசாபிமானிகள் இன்றைக்கு சேர்ந்து இந்த வேலையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல பார்த்து நாங்கள் சிங்கள தேசிய கட்சிக்கு வாக்களிச்சிட்டோமே என்று சொன்னால் இல்லாமே நாங்கள் கீழே போடுவோம். நாளைக்கு செய்கிற துரோகம் என்று சொன்னால் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு ஏம்பளிப்போட எதிர்பார்ப்போட நாளைக்கு பிறக்க போற எங்களோட தமிழ் சமூகத்துக்கு செய்கிற அநீதியும் அக்கிரமமாகத்தான் இந்த என்பிபிக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் என்று இருக்கும். எந்த சிங்கள பேரவாத கட்சிக்கும் நாங்கள் வாக்களிக்க கூடாது. தமிழ் தேசிய முன்னணி இந்த ஒரு நல்ல முன்னெடுப்பிற்கு கணிசமான மக்கள் பிச்சுவாரியாக நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் தேசிய பேரவைக்கு வாக்களிச்சு ஒரு முன் நடவடிக்கை காட்டினீங்கள் என்றால் அடுத்த வருட காலத்துல எங்களுடைய மக்கள் உண்டா வர்றதுக்கான சாத்தியம் நிறைய இருக்கு என்று நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆமாம், விரிவாக அதனுடைய முக்கியத்துவம் சார்ந்து குறிப்பிட்டீர்கள். ஆமாம் உறவுகளே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது தமிழ் தேசிய அரசியலுக்காக 2010ஆம் ஆண்டிலிருந்து இற்றை வரை உறுதியாக கருத்து ரீதியாகவும் செயற்பாட்டிலும் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றோம். தமிழன் என்று சொல்லிக்கொண்டு எங்களை அழித்த இனவாதிகளுக்கு சாமரம் வீசுகின்ற பல தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே முதுகெலும்பற்றவர்கள். அவர்கள் தமிழ் மக்களுடைய நிரந்தர அரசியலுக்காக எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் அவர்கள் செய்யப்போவதில்லை, செயற்பாடுகளையும் செய்யப்போவதில்லை. அவர்கள் வெறுமனே சுயநலவாதிகளாக இந்த அண்டி பிழைக்கின்ற அடிவரடி அரசியல்வாதிகளாகத்தான் காலம் முழுக்க இருக்க போகின்றார்கள். இந்த தமிழர்களை தயவு செய்து யாரும் நம்பாதீர்கள். தமிழ் இனத்துக்காக களத்தில் நிற்கின்ற அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு உங்கள் ஆதரவை தெரிவித்து தமிழ் தேசிய அரசியலை வென்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் முன்னெடுக்கின்ற சர்வதேச விசாரணைக்கான போராட்டங்களுக்கு நீங்களும் பக்கபலமானின்று இந்த அரசியலுக்கூடாக பலத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது காலத்தின் கட்டாயம். நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்த மக்கள் முன்னெடுக்கின்ற இந்த தமிழின் அழிப்புக்கான போராட்டம் நீத்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தாயகத்திலே நீங்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் என்பது மிகவும் பலமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் தான் எங்களுடைய இயங்கு சக்தியாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய இயங்கு சக்தியில் இருந்தால் இந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இலக்கு நோக்கி சுற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் பலமாக கரங்கோர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த நிலவரம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட
தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி வணக்கம். நிலவரம் நிலவரம் அரசியல் அரங்கம் அரசியல் அரங்கம்